ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்குமே ரமதான் கரீம். ரமதான் ஸ்டார்ட் ஆகி அதுக்குள்ள 5 நோம்பு முடிஞ்சிடுச்சு. நம்பவே முடியல, அவ்வளோ குயிக்காக போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் இப்படி தான் குயிக்காக போகிற மாதிரி இருக்குதான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சுஹூர் இஃப்தார் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இஃப்தாருக்கு என்ன டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் பண்ணலாங்கிற ஐடியாவும் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் தலை நோம்புக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அப்கமிங் டேஸில் எனக்கு மெனு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எப்பவும் போலவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சுஹூர். எப்படியும் இன்னைக்கு நோன்பு இருக்கும்னு ஒரு நாள் முன்னாடி ரமதான் ஷாப்பிங் போகும்போதே நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எல்லார் வீட்லையுமே தலை நோம்புக்குன்னு டிஃபால்ட்டாக ஒரு மெனு பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி எங்கள் ஊரில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே தலை நோம்புக்கு இந்த கலரி கறி தான் பண்ணுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ டிஷ்ஷஸ் இருந்தாலும் எங்கள் ஊரை பொறுத்தவரை இந்த கலரி கறி பண்ணும்போது தான் அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். எங்கள் வீட்டில் எல்லா வருஷமும் தலை நோம்புக்கு இந்த சஹர் சாப்பாடில் கலரி கறி கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக சஹரில் கலரி கறி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நெக்ஸ்ட் டே அதே லெஃப்ட் ஓவர் மட்டன் கறி வச்சு எங்க ஊர் ஸ்பெஷல் கறி கஞ்சி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே வேலையில ரெண்டையும் முடிச்சிடலாங்கிறதால மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் ஃபர்ஸ்ட் டே சுகருக்கு இந்த கலரி கறி தான் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு சஹர் டைம்ல ரசம் இல்லாம ரைஸே இறங்காதுங்க. ஸோ ரசம் பண்றதுக்காக புளியை இப்பவே ஊற போட்டு வச்சுட்டேன். இவங்களுக்கு சைடிஷ்க்கு நம்ம பண்ற மட்டன் ஃபிஷ்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் ரசம் கண்டிப்பா வேணும்னு சொல்லிடுவாங்க. கலரி கறி பண்றதுக்குள்ள மட்டன் அண்ட் போன்லெஸ் மட்டன் தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அது எதுக்குன்னா நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு மட்டன் கட்லெட் பண்றதுக்கு சைட் பை சைடு அதையுமே குக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு வேலை ஈஸியா இருக்கும்னு அதையும் குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டேன். கட்லெட் பண்ணுறதுக்குள்ள மட்டனில் மசாலா எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு இந்த சைடில் நான் கலரி கறிக்குள்ள ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கலரி கறி பற்றி நான் மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் ரெசிபி கொடுங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துடுது. ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டீட்டெயில் லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலாஸ் மட்டும் அளவு பார்த்து எடுத்து வச்சுட்டோம்னா வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் தாளிச்சு போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலி கலரி கறி ஸ்லோ குக்கிங் மாதிரி சட்டிலே தான் போட்டு குக் பண்ணுவாங்க. அது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்மளுக்கு எங்க டைம் இருக்குன்னு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துறேன். இதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லதா வரும். ஸோ நான் ப்ரெஷர் குக் தான் பண்ணி எடுத்துக்கிறேன். தாளிப்பு பொரிஞ்சதும் மட்டன் அண்ட் மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு இந்த சைட் கட்லெட்க்கு வேணும் வச்சிருந்த மட்டனும் குக் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இது ஃபுல்லா ட்ரை ஆகிற வரை நான் வத்த வச்சு எடுத்துக்கிறேன். இந்த சைட் கலரி கறிக்கும் மட்டன் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலி அதில் கேஷ்யூ பேஸ்ட் அண்ட் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணால் மணக்க மணக்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் கலரி கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கறி குக் பண்ணி முடிச்சதுமே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருந்தது. அரிசி ஊற போட்டு வச்சிருந்தேன். அதில் அளவு தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்து அதையும் எலக்ட்ரிக் குக்கர் உள்ள வச்சிடறேன். இது குக் ஆகி முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக வார்முக்கு வந்துடும். ஸோ நம்ம சஹரில் சாப்பிட்ற வரைக்கும் ரைஸ் சூடாகவே இருக்கும். லாஸ்டா ரசம் மட்டும் வைக்கணும். இந்த வேலையை முடிச்சாதான் கொஞ்ச நேரம் தூங்கி சஹருக்கு எந்திரிக்க முடியும். நிறைய பேர் வீட்டில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சஹர்ல கீ ரைஸ் வித் மட்டன் கறி ஆர் சிக்கன் கறி பண்றாங்க. பட் நான் இன்னைக்கு கீ ரைஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதனால கண்டிப்பா ரசம் வச்சே ஆகணும். அதுவும் இல்லாம கலரி கறி பண்ணாலே கூட கத்திரிக்காய் பருப்பும் பண்ணாதான் அந்த காம்பினேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். பட் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் பருப்பு வைக்கல. பிகாஸ் நாங்க 2 பேருமே கொஞ்சமா தான் எடுப்போம். மீது எல்லாமே வேஸ்டா தான் ஆகும். சஹர் டைம்ல எனிவேஸ் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம்னு மட்டன் கறி அண்ட் ரசம் மட்டும் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். கீ ரைஸும் நிறைய பேர் சஹருக்கு வைக்கிறாங்க இல்லையா? கீ ரைஸ் என்ன பொறுத்தவரை டே டைம்ல சாப்பிட்ற வரை ஓகே. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மட்டன் கறி ஒரு சிக்கன் கறி குக் பண்ணும்போது அதுலயே ஆயில் நிறைய தான் இருக்கும். அதுவே ஆல்ரெடி ஹெவி தான். இது கூட கீ ரைஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெவியா நெஞ்சரிச்சல் வர மாதிரி இருக்குன்னு நான் எப்பவுமே சஹருக்கு கீ ரைஸ் பண்ண மாட்டேன். ரசம் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. கட்லெட்க்கு ஆல்ரெடி மட்டன் வேக போட்டாச்சு. கூடவே உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சிடலாம்னு அதை தான் கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்லெட் பண்றதுக்கு மெயின் வேலையே கறி அண்ட் உருளைக்கிழங்கு குக் பண்ணி வைக்கிறது தான். அந்த வேலையை முடிச்சுட்டா ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கட்லெட் ஈஸியா பண்ணிடலாம். ஸோ சஹருக்கு முன்னாடியே இஃப்தார்க்குள்ள வேலையும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு ஈஸியா இருக்கும்.
சஹர் சாப்பாடுக்குள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சது. இந்த சைட் நல்லா சூடா ரசமும் ரெடியா இருக்கு அண்ட் கலரி கறியுமே ரெடி பண்ணியாச்சு. சைட்ல கட்லெட்க்கு வேக போட்டுருந்த உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இனி சஹர்ல எந்திரிச்சு வந்து பாத்துக்கலாம்னு நானும் கொஞ்ச நேரம் தூங்க போயிட்டேன். இட்ஸ் டைம் ஃபார் சுஹூர் நவ். அகைன் எல்லாமே சூடு பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நோம்போட ஒரு தனி அழகே இதுதாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட சஹர் சாப்பாடு சாப்பிடுறதே ஒரு பெரிய பரக்கத் தான். கறி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய தான் குக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இதுல தான் நெக்ஸ்ட் டே இஃப்தார்க்குள்ள கஞ்சியும் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எங்க வீட்டு சுஹூர் ஸ்பெஷல் என்னலான்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், கலரி கறி அண்ட் ரசம் வச்சிருந்தேன். எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிறைவான சஹர் சாப்பாடு சாப்பிட்டோம். வெளிநாட்டுல இருக்கும்போது சின்ன சின்ன சந்தோஷங்கள் மிஸ் பண்றது, சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு நம்மளால அவாய்டே பண்ண முடியாதுங்க. எதை பத்தி சொல்றேன்னா, இதே ஊரா இருந்தா அம்மா, அப்பா, தங்கச்சி, எங்க ஹஸ்பண்ட்ஸ்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சஹர் வைப்போம். அந்த டேஸ் எல்லாம் இப்ப ரொம்பவே மிஸ் பண்றாங்க. சின்ன வயசுல நோம்பு டைம்ல சஹருக்கு எந்திரிக்கும் போது பள்ளிவாசல்ல இந்த மாதிரி அரபிக் சாங்ஸ் எல்லாமே போடுவாங்க. அந்த சத்தத்தோட கேட்டு எந்திரிச்சு ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சஹர் பண்றது எல்லாமே ஒரு கோல்டன் டேஸ் தாங்க. அதெல்லாம் லைஃப்ல அகைன் வராதாங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான்ல பயங்கர எக்ஸைட்மெண்டோட சூப்பரா சஹர் சாப்பாடு சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சுட்டு லெஃப்ட் ஓவர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே கஞ்சிக்கு தனியா, அப்புறம் இது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கறி இருந்தது. இது நெக்ஸ்ட் டே சுஹூருக்கு கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வைக்கும் போதே தனித்தனி பாக்ஸ்ல வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா நெக்ஸ்ட் டே கஞ்சிக்குள்ளது தனியா அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து சூடு பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு ஃபைனலி எங்கள் 2 பேருக்கும் ஹெர்பல் டீ அண்ட் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி சாப்பிட்டோம். இது பேரிக்கான சொல்லுவாங்கல்ல, பியர்ஸ், அதுலேயே ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட். யூஸ்வலி பேரிக்கா ரொம்பவே ஹார்டாக இருக்கும், பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வின்டர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கே நல்ல ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக அப்படியே பட்டர் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரூட் உங்கள் பிளேஸில் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் எங்களோட ஃபர்ஸ்ட் டே சஹர் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு போய் தூங்க போயிட்டோம். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வேலையாக கிச்சனுக்கு வந்து கஞ்சி போடுறதுக்குள்ள அரிசி அண்ட் பருப்பு ரெண்டையுமே வாஷ் பண்ணி கூட தக்காளி, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். யூஸ்வலி ரமதான் டைமில் லோஹர் தொழுதுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஓதிட்டு ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கு வந்து வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு கஞ்சி பண்ணுற வேலை இருந்ததால ரைஸை மட்டும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வச்சுட்டா நம்ம தொழுதுட்டு ஓதிட்டு நிதானமாக கிச்சனுக்குள்ளே வரும்போது அது வெந்து கரெக்டாக இருக்கும்னு ஃபர்ஸ்டே நான் இதை செஞ்சு வச்சுட்டேன். லோஹர் தொழுது முடிச்சுட்டு அப்படியே 1 மணி நேரம் உட்காந்து ஓதிட்டு அப்புறமா தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போவேன். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டா நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. கடன் இஃப்தாருக்குள்ள டைம் வந்துடும். ஸோ ஓதி முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலையாக ட்ரிங்க்ஸ் கரைச்சி வச்சிடலான்னு எனக்கு ரோஸ் லெமனேட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இப்போவே கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லாவே சில்லிங்காக இருக்கும். இஃப்தார் டைமில் இந்த ரூ ஹப்சா ஷர்பத் இல்லாத வீடே இருக்காது இல்லையா? சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த ரூ ஹப்சா ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்காது. பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பிடிக்காதது எல்லாமே பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ரோஸ் லெமனேட்க்கு கொஞ்சம் ரூ ஹப்சா, சுகர் அண்ட் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றிட்டு சில் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதில் சப்ஜா சீட்ஸ் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும், பட் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் மட்டன் கட்லெட் பண்ணுறதுக்கு மட்டன் அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே ஆல்ரெடி வேக போட்டு வச்சிருந்தேன். எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணுற மட்டன் கட்லெட்க்கு கொஞ்சம் வெங்காயமும் வதக்கி சேர்த்துப்போம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி எப்பவும் பண்ணுற ஸ்டைல் விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கட்லெட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அப்புறமா தான் யோசித்தேன் இதை கிளிம்ஸாக காட்டினதுக்கு பதிலாக ரெசிபியாக நம்ம எடுத்திருந்திருக்கலாம்னு. இன்ஷா அல்லாஹ் இதே மெத்தடில் கட்லெட் பண்ணி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மட்டன், உருளைக்கிழங்கு, வதக்கி வச்சிருந்த வெங்காயம், அப்புறம் நிறைய மல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்லெட்க்கு பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு இதில் ஒரு ட்விஸ்ட்டும் ஆட் பண்ணிருக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சீஸ் கியூப்ஸும் சென்டர்ல வச்சிருக்கிறேன். ஐ லவ் எனிதிங் வித் சீஸ்ங்க. ஸோ எதுலாம் சீஸ் ஆட் பண்ண முடியுமோ அதுலாம் சீஸ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலி மட்டன் கட்லெட் மட்டன் சீஸ் கட்லெட்டா மாறிடுச்சு. இப்போ இதை மைதால டிப் பண்ணிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடறேன். ரொம்ப கொஞ்சமா 250 கிராம் அளவுக்கு கறி போட்டு தான் செஞ்சிருந்தேன். அதுக்கே ஒரு 20 கட்லெட் கிட்ட வந்திருந்தது. ஸோ அந்த அன்னைக்கு பொரிக்கிறதுக்குள்ள மட்டும் வெளியே வச்சுட்டு மற்றது எல்லாமே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன்.
அப்புறமா அடுத்த முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி போடுறது தாங்க. அது என்னவோ தெரியல, அந்த கஞ்சி போடுறது சிம்பிளான ப்ராசஸாக இருந்தாலுமே அதை நான் ரொம்ப பெருசாக தான் எப்போவுமே பார்க்குறேன். ஒவ்வொரு டைம் கஞ்சி பண்ணி முடிக்கும் போதும் அப்பாடா ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டோங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதே நம்ம ஊரில் இருந்தால் எந்த கவலையுமே இல்லைங்க. ஊர்லலாம் எங்கள் வீட்டுக்கு அடுத்ததே பள்ளிவாசல் தான். ஸோ டெய்லியுமே பள்ளிவாசல் கஞ்சி வந்துடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலோட கஞ்சியும் டேஸ்ட் பண்ணலாம். ஊரில் இருக்கிறவங்களுக்கு கஞ்சி போடுற வேலையே கிடையாதுங்க. பட் இங்கே அப்படி இல்லையே, நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த நோன்பு திறக்கும் போது அந்த ஒரு ஹாஃப் கப் கஞ்சியாவது குடிச்சாதான் அது நோன்பு திறந்த மாதிரியும் இருக்குது. இது டிப்பிக்கலா எங்க ஊர் ஸ்டைல் கறி கஞ்சி. இந்த ஸ்டைல்ல வேற எந்த ஊர்லயுமே கஞ்சி பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ரெசிபி ஷார்ட்ஸ்ல இருக்கு, நான் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி கஞ்சிக்கு தாளிச்சு ஊத்திட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், எங்க ஊர் ஸ்டைல் சூப்பரா மணக்க மணக்க கறி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெசர்ட்க்கு நான் ஃபிர்னி தான் பண்ண போகிறேன். நோம்பு 30 நாளில் 20 நாளாவது இந்த ஃபிர்னி எங்கள் வீட்டில் இருக்கும். பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை அடிக்கடி நான் பண்ணுவேன். அவங்க எல்லா டெசர்ட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச 4-5 டெசர்ட்ல இதுதான் லிஸ்ட் நம்பர் 1ல இருக்கு. ஸோ இதை அடிக்கடி பண்ணுவேன். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். குயிக்காக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்குமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதோட ரெசிபியுமே ஆல்ரெடி யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ ரெசிபி ஆல்ரெடி இருக்கிறது எதையுமே நான் அகைன் ரெசிபியாக காட்டல, ஜஸ்ட் கிளிம்ஸாக தான் காட்டியிருக்கிறேன். பாதாம் பிஸ்தாலாம் நிறைய அரைச்சி சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும். இது செட் ஆகிறதுக்கும் நிறைய டைம்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் 6 நாளே போதும், இமீடியட்டா சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனலி க்ரீமி சிக்கன் ஸ்லைடர்ஸ் பண்ணுறதுக்கு சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாப்ரிக்கா, சில்லி பவுடர், ஆரிகனோ, சால்ட், கெச்சப் அண்ட் சோயா சாஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரையாக குக் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலி அதில் க்ரீம் சீஸ் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்ல க்ரீமியான ஒரு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்லைடர்ஸ் இன்னைக்கு பாவ் பன் யூஸ் பண்ணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நிறைய பேர் ஷார்ட்ஸில் உள்ள வீடியோ பார்த்துட்டு இதோட ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிருங்க. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம் டீ போடுறது. நான் டீ குடிக்க மாட்டேன். இவங்க ஒரு ஆளுக்கு தான் டீ போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சிருவேன். நோம்பு திறந்த கையோட ஃபர்ஸ்ட் டீ எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அண்ட் எங்க வீட்டுல நோம்பு டைம்ல போடுற டீல மட்டும் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். இது ஃபிளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்றதால உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். டீயை போட்டு ஃபிளாஸ்க்ல எடுத்து வச்சாச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியது, அப்புறம் பேக் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான். இஃப்தார்க்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ஸ்லைடர்ஸில் உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு இப்போ பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சிக்கன் ஸ்லைடர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பாவ் பன் தான் எடுத்துருக்கிறேன். அதில் சென்டர் பார்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிட்டு ஹாஃப் சீஸ் ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீமி சிக்கன் ஃபில்லிங்கை உள்ள வச்சு ஃபில் பண்ணிட்டு டாப்ல ஜென்ரஸாக மொசரல்லா சீஸ் போட்டு ஏர் ஃப்ரையர் ஆர் ஓவனில் 4 to 5 minutes பேக் பண்ணி எடுத்தா சூப்பர் சீஸி அண்ட் க்ரீமியான சிக்கன் ஸ்லைடர்ஸ் ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டு இஃப்தார் ஆர் இஃப்தார் பார்ட்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சீஸ் அண்ட் க்ரீம்லாம் சேர்த்து இருக்கிறதால உங்க கிட்ஸ்க்கும் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணிடலான்னு எண்ணெயை சூடு பண்ணி வாடா கட்லெட்னு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம கூலா வேலை பார்த்தாலும் அந்த இஃப்தார் டைம் நெருங்கும் போது பரபரப்பா தான் இருக்கு. ஒரு சைட் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இன்னொரு சைட் கஞ்சியையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வாடா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இப்போ கட்லெட் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டேபிள் செட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ற வேலை மட்டும்தான். டேபிள் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் நின்று கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு இந்த மாதிரி அழகா பிளேட்டிங் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாமே பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டு ஜூஸும் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி கஞ்சியும் நல்லா சுட சுட பவுலில் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. தலைநோம்புக்கு எங்கள் வீட்டு இஃப்தார் ஸ்பெஷல் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி கஞ்சி, க்ரீமி சிக்கன் சீஸ் ஸ்லைடர்ஸ், மட்டன் கட்லெட், வாடா, ரோஸ் லெமனேட் அண்ட் டெசர்ட்ஸில் பிஸ்தா ஃபிர்னி. இது எல்லாம் தான் எங்கள் வீட்டு இஃப்தார் ஸ்பெஷல். இன்னைக்கு உங்கள் வீட்டில் தலைநோம்புக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பிளேட்டிங் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோன்பு திறந்தாச்சு. இந்த வருஷம் ரமதான் மூலமா எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி ஹாஜத்து நிறைவேறி எல்லாருமே சந்தோஷமா இருக்க நானும் துவா செய்றேன். நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.